வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு விண்மில் கியூப்ப வந்து எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது நான் கையில வச்சிருக்கிறது தான் விண்மில் கியூப். இது பார்க்கறதுக்கு நார்மல் 3x3 கியூப் மாரி தான் இருக்கும் பாருங்க. நார்மல் 3x3 கியூப் அந்த கலர் காம்பினேஷன் அதே போல 6 கலரு, அந்த பேட்டர்ன் எல்லாமே அப்படி 3x3 மாரி தான் இருக்கும். ஆனா எதுக்காண்டி இத விண்மில்னு சொல்றாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கியூப இந்த ரைட் சைட இப்படி 2 டைம் ரொட்டேட் பண்ணிட்டு, அதே போல அதுக்கு ஆப்போசிட் சைடையும் இப்படி 2 டைம் ரொட்டேட் பண்ணிட்டு, பிளஸ் இந்த 2யும் அதே போல 2 டைம் ரொட்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ பாருங்க. ஒரு விண்மில் மாரியே இருக்குதா? இது சென்டர் வந்து வச்சுக்கங்க. சைடுல ஃபுல்லா வந்து ஒரு ரெக்க மாரி வச்சீங்கன்னா, பார்க்க வந்து ஒரு விண்மீல் மாரியே இருக்கும். ஓகேவா? அதனால தான் விண்மில் கியூப்ன்றாங்க. இப்போ இது வந்து இந்த கியூப சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப சுலபங்க. யாருக்கு ரொம்ப சுலபம்னா, உங்களுக்கு 3x3 கியூப் சேர்க்க தெரிஞ்சது அப்படின்னா, இத நீங்க ரொம்ப எளிமையா சேர்த்துடலாம். ஏன்னா, இதுக்கு என்ன ஃபார்முலா பயன்படுத்தணுமோ, அதே ஃபார்முலா பயன்படுத்தி நீங்க இந்த கியூப சர்வசாதாரணமா சேர்த்துடலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த கியூப் சேர்க்க தெரியாது அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கியூப் சேர்த்தீங்கன்னா ஈஸியா சேர்த்துடலாம். இல்லங்க என்ட்ட 3x3 கியூபே கிடையாது. இந்த கியூப் தான் நான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒண்ணும் பரவால்ல. நான் இந்த வீடியோ சேர்க்கிற லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். நீங்க இந்த கியூபே ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது ஏதாவது நான் மெத்தட் வந்து இத பாருங்கன்னு சொன்னேன்னா, அதுக்கு மட்டும் இந்த வீடியோ ரெஃபர் பண்ணிட்டு பண்ணுங்க. ஈஸியா சேர்த்துடலாம். ஒண்ணும் கஷ்டமானதெல்லாம் கிடையாது. ஓகேவா? இப்போ இந்த கலர் காம்பினேஷன்ல கொஞ்சம் அதாவது விண்மில் கியூபோட காயினோட ஸ்ட்ரக்சர் நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, இங்க பாருங்க. இப்போ இது வந்து நம்ம வந்து நார்மலா கிராஸ் போடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு கியூப் சேர்க்கும்போது ஒயிட்ல கிராஸ் போடுவோம். அதே போல இங்க பாருங்க, இங்கேயும் அதே தான் கிராஸ் தான் இருக்குது. இது கலர் மாறி இருக்கு. நான் கலர் உங்களுக்கு புரியணும் அப்படிங்காண்டி வச்சிருக்கேன். இங்கேயும் அதே போல ஒயிட் வந்து கிராஸ் இருக்கு. இது வந்து அதே போல சென்டர்ல வந்து ஒரு கலரு, இந்த இடத்துல வந்து 2 கலர், அதே போல 2 கலர் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்களா, இதுதான் வந்து கார்னர் பீஸ். கார்னர் பீஸ் வந்து இங்க வந்து 3 கலர் இருக்கும். ஆனா இங்க வந்து 2 கலர் தான் இருக்கும். இது ஒண்ணு தான் டிஃபரெண்ட். அது இல்லாம இந்த சென்டர் பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, சென்டர் பீஸ்ல இந்த எட்ஜ்ல வந்து 2 கலர் இருக்கும். 3x3ல. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் ரோ ஃபுல்லாவே 2வது ரோ ஃபுல்லாவே வந்து ஒரே கலர் தான் இருக்கும். ஓகேவா? இது 2வது டிஃபரெண்ட். இந்த 2 டிஃபரெண்ட் தான். இது எதுக்காண்டி தேவைப்படும்னா, நீங்க கியூப் அடுத்தடுத்த ரவுண்ட் சேர்க்கும்போது உங்களுக்கு தேவைப்படும். இது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பழையபடி மாத்திக்கிட்டேன். ஓகே. இப்போ என்ன ஆகும்னா, நீங்க வழக்கமா என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோ சேர்த்து முடிச்சுட்டு, சேர்க்கும்போதே வந்து ஒரு ப்ளஸ் போட்டு இந்த இதான் ஆக்சுவலா இதான் சென்டர் பீஸ். ஓகேவா? இந்த சென்டர் பீஸ் சின்னதா இருக்கும். நீங்க பார்த்துங்க. இது சென்டர். இதுதான் சென்டர் பீஸ். ஓகேவா? இந்த ப்ளஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, 2வது ரோல வந்து 2 எட்ஜையும் சேர்ப்பீங்க. 2 எட்ஜ் சேர்க்கும்போது இங்க வந்து கொஞ்சம் கவனமா சேர்க்கணும். என்ன காரணம்னா, இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு எட்ஜ் சேர்க்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எட்ஜ்ல 2 கலர் இருக்கும். இப்போ இந்த பீஸ் எடுத்தீங்கன்னா, ஒரு ரெட் இருக்கு, எல்லோ இருக்கு. அப்போ இந்த பீஸ் வந்து இந்த பக்கம் போணுமா, இந்த பக்கம் போணுமா நீங்க கலர வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2வது சேர்க்கும்போது இங்க ஒரே கலர் தான் இருக்கு. இப்போ இந்த ப்ளூ வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ளூ வந்து இந்த காயினுக்கு லெஃப்ட்ல போணுமா, ரைட்ல போணுமாங்கிற டவுட் உங்களுக்கு வரும். நீங்க சேர்க்கும்போது சொல்றேன். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டே ஒரு இன்ட்ரோவா சொல்றேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. அந்த மாரி சமயத்துல நீங்க டிஃபால்ட்டா இந்த சென்டர் பீஸ்க்கு லெஃப்ட்ல தான் வரணும். ஓகேவா? எப்பவுமே வந்து எட்ஜ் பீஸ் ஒரு பீஸ் தான் இருக்கும். அது வந்து லெஃப்ட்ல போணும். ஓகேவா? எல்லாமே சின்ன பீஸ்க்கு லெஃப்ட்ல வரணும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஷஃபில் பண்ணிட்டு பழையபடி சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த கியூப நான் வந்து நல்லா ஷஃபில் பண்ணிட்டேன். பார்க்கவே வந்து ஒரு அகோரமா இருக்குது இந்த இது பார்க்குறதுக்கு. நல்லா ஷஃபில் பண்ணியாச்சு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஸ்டேஜ் 1 நீங்க என்ன ஒரு நோட் இருந்தீங்கன்னா நோட் போட்டுடுங்க. ஸ்டேஜ் 1ல என்ன பண்ணணும்னா, இதான் நம்ம பண்ண போறோம். என்ன பண்ணணும்னா, பிளஸ் கலர்ல சாரி ஒயிட் கலர்ல ஒரு பிளஸ் போட போறோம். பிளஸ் போட்டுட்டு பிளஸ் போடுறது மட்டும் இல்ல, அந்த பிளஸ்ஸோட எட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா? எட்ஜ் வந்து இந்த சென்டர்ல வந்து மேட்ச் ஆகணும். ஓகேவா? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். ஒரு பிளஸ் போட்டு இந்த இது வந்து மேட்ச் பண்ணுவோம். இதான் வந்து ஸ்டேஜ் 1 ஓகேவா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, பிளஸ்ல ஒயிட் கலர்ல சேர்க்கணும் அப்படிங்கும்போது, நீங்க வந்து டாப்ல வந்து எல்லோ கலர் வச்சுக்கங்க. இதுல வந்து 2 சென்டர் பீஸ் அந்த மாதிரி ரவுண்டா இருக்கும். ஒண்ணு வந்து எல்லோ, இன்னொன்னு வந்து அதுக்கு ஆப்போசிட்ல ஒயிட். ஓகேவா? மத்ததெல்லாம் வந்து இந்த ரவுண்டா இருக்காது. இந்த மாதிரி வந்து வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் அன்சைஸா இருக்கும். நீங்க வந்து டாப்ல இந்த மாதிரி ஒயிட் வச்சுக்கங்க. சாரி எல்லோ வச்சுக்கங்க. இந்த சென்டர் பீஸ் உங்களுக்கு வந்து கலஞ்ச கிளிப்பா இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க தேடி எடுத்து முதல்ல வந்து இந்த எல்லோவ டாப்ல வச்சுக்கங்க. ஓகேவா? டாப்ல வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம் இந்த 4 பக்கமும் நமக்கு என்ன கொண்டு வரணும்னா, ஒயிட் கலர கொண்டு வரணும். இப்போ நமக்கு டிஃபால்ட்டாவே ஒரு ஒயிட் கலர் இருக்குது. ஓகேவா? அடுத்த ஒயிட் கலர் எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த ஒரு ஒயிட் கலர் இருக்கு. இந்த ஒயிட் கலர இங்க கொண்டு வரேன்னு நினைச்சோம்னா, இங்க இருக்கு, இங்க இருக்கு. அங்க ஒண்ணு இருக்கு. சரிதா? இந்த ஒரு ஒயிட் கலர் இருக்கு. ஸோ இத வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்படி ரொட்டேட் பண்ணாலே மேல வந்துரும். ஓகேவா? இப்ப 2 சேர்ந்துருச்சு. இப்போ இங்க இருந்த ஒயிட் இங்க போயிடுச்சு. இத இப்படி ரொட்டேட் பண்ணாலே இங்க வந்துருச்சு. இப்போ 3 சேர்த்துட்டோம். ஓகேவா? அதுபோக இன்னொன்னு எங்க இருக்கு? இங்க இருக்கு.
இப்போ இதை வந்து அப்படியே ரைட்டில் திருப்பிட்டு இப்படி திருப்பிட்டு இதையும் மேலே கொண்டு போயிருங்க. ஓகேவா? இப்போ நம்ம பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு எல்லோவை டாப்பில் வச்சுருக்கோம். எல்லோவோட 4 கார்னர் 4 எட்ஜையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா ஒயிட்டாக மாற்றிட்டோம். ஃபஸ்ட் ரவுண்டு இதுதான். அடுத்து என்ன பண்ணோம்னா இந்த 4ஐயும் கீழே கொண்டு போகணும். கீழே கொண்டு போகும்போது என்ன பண்ணிடும்னா, இப்போ கொண்டு போகும்போதே இந்த எட்ஜையும் இந்த சென்டர் பீஸையும் சேர்த்துடணும். ஓகேவா? இப்போ நம்ம க்ரீன் எடுத்தோம்னா க்ரீன் இப்போ டாப் ரோ மட்டும் ரொட்டேட் பண்ணி க்ரீன் எங்கே இருக்குன்னு மேட்ச் பண்ணுங்கள். டாப் ரோ மட்டும் தான் ரொட்டேட் பண்ணோம். க்ரீன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ரெட்டு, ப்ளூ போயிட்டு ரெட்டு போயிட்டு அடுத்து க்ரீன். ஓகேவா? இன்னும் மேட்ச் ஆகிடுச்சு. இப்படி மேட்ச் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்சைஸாக இருக்குது. கரெக்டாக ஈவனாக இல்லை பாருங்கள். ஒரு ஸ்மூத்தாக இல்லை. அப்போ நம்ம இது தப்பான, அதாவது இது வந்து என்னென்னா இதோட இடத்த வந்து இப்படி ரொட்டேட் பண்ணணும். இதை ரொட்டேட் பண்ணி என்ன செய்யணும்னா இந்த க்ரீனை அப்படி லெஃப்டில் இல்லைனா ரைட்டில் மறைச்சி வச்சுட்டு இதை மட்டும் அப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் ரோ மட்டும் ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிட்டேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்ப டாப் ரோ வந்து பழையபடி அதே எடுத்து கொண்டாங்க. இப்போ சேர்ந்துருக்கா பாருங்கள். இப்பவும் சேரலை. அப்போ என்ன செய்யணும்னா இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது காயின்லாம் கொஞ்சம் கவனமாக சேர்க்கணும், இல்லைன்னா காயின் பிஞ்சிடும். இப்பவும் சேரலை. அடுத்து இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணி எத்தனை டைம் ரொட்டேட் பண்ணனா இது கரெக்டாக காயின் அலைனாகிற வரைக்கும் ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக சேர்ந்துருச்சா? ஒரு ஈவனாக இருக்கா? இப்படி சேர்ந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட் ரவுண்டு சேர்ந்ததுக்கப்புறம் இந்த 2 காயினையும் சேர்த்து அப்படி கீழே அனுப்பிச்சணும். ஓகேவா? 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். இது 1 2. இப்போ என்ன நடந்திருக்குன்னா இங்கேருந்து ஒயிட்டு இங்கே சேர்ந்துருச்சு பாருங்கள். அழகா இங்கே சேர்ந்து கரெக்டாக இந்த கலரும் அலைனாக இருக்குது. இப்போ இது அப்படி இதுக்கப்புறம் இதை கலைக்கக்கூடாதுன்னா கலைக்காமல் பார்த்துக்கணும். இன்னும் எது ரொட்டேட் பண்ணணும்? டாப் ரோ மட்டும் தான் ரொட்டேட் பண்ணணும். இப்போ இன்னும் ஒரு கலர் சேர்த்துட்டோமா? அடுத்து என்ன கலர் இருக்குன்னு பாருங்கள். அடுத்து பக்கத்தில் இருக்குன்னா ஆரஞ்சு இருக்குது. ஆரஞ்சு இருக்குது, இந்த பக்கம் ஆரஞ்சு இருக்குது, இந்த பக்கம் ரெட் இருக்குது. இப்போ டாப்பில் ரொட்டேட் பண்ணி ஆரஞ்சில் ரெட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதாவது இந்த 4 கலரில் சேர்ந்த கலர் பாருங்கள். இந்த இடத்துல ஆரஞ்சு இருக்குது பார்த்தீங்களா? ஆரஞ்சு வித் ஒயிட். அது எங்கே இங்கே சேரணும். இங்கே சேரணும் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது டிஃபால்ட்டாகவே சேர்ந்துருச்சு. சேர்ந்துட்டா பிரச்சனையே இல்லை. நினச்சினா அடுத்து அப்படியே 2 டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். 1 2. ஒரு மாதிரி கச்சா முச்சான் இருக்கும் காயினு. நீங்கள் அந்த 3 ரோ மட்டும் கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக புரிஞ்சிடும். இப்போ அப்படி கீழே பாருங்கள். இது சேர்ந்துருச்சு, இங்கேயும் சேர்ந்துருச்சு. ஆரஞ்சு சேர்ந்துருச்சு, இங்கேயும் சேர்ந்துருச்சு. ஓகேவா? அடுத்து என்ன செய்யணும்? க்ரீன் முடிஞ்சிட்டு ஆரஞ்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன இருக்குது? ப்ளூ இருக்குது. ப்ளூ ஒயிட் எங்கே இருக்குது பாருங்கள். இருக்குது ப்ளூ அண்ட் ஒயிட். அப்போ இந்த ப்ளூ ஒன்று டாப்பை மட்டும் ரொட்டேட் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டாங்க. பாருங்கள் அழகாக நமக்கு சேர்ந்துருச்சு. ஓகே? அப்படி ஒரு வேளை சேரலாம் என்ன செய்யணும்? இந்த இடத்துல இப்படி மறைச்சி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே? இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்ப அதை எடுத்து கொடுங்க. நமக்கு சேர்ந்துருச்சு. 2 டைம் ரொட்டேட் பண்ணி கீழே கொண்டு போயிருங்க. 1 2. எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணலாம். அந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2. இப்போ பாருங்கள் கீழே பாருங்கள். அழகாக சேர்ந்துருச்சா? ஒரு இது வந்துச்சு. இந்த 1 தான் மட்டும் பெண்டிங். அந்த 1 என்ன கலரு? ஆரஞ்சு முடிச்சிட்டோம், க்ரீன் முடிச்சிட்டோம், ப்ளூ முடிச்சிட்டோம். சாரிங்க, இங்கே பாருங்கள். இங்கே வந்து கரெக்டாக சேரலை. இதை சரி பண்ணிவிட்டு சேருங்க. நான் வந்து டெமோ காட்டுற சொல்லிட்டு கலஸ்ட்டு நினைக்கிறேன். அதனால் இதை வந்து இதை சரி பண்ணிவிட்டு என்ன ஆகணும்? இது கரெக்டாக சேரணும். சேரலை அப்படிங்கும்போது என்ன செய்யணும்? இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஆப்போசிட் சைடு மறைச்சி வச்சுட்டு இதை நோட்டை ரொட்டேட் பண்ணுங்கள். 1 2 சேரலை. நோட்டை ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ சேர்ந்துருச்சு. ஓகேவா? சேர்ந்த உடனே அப்படி கீழே கொண்டு போயிருங்க. ஓகே? இப்போ 3 சேர்த்தாச்சு. இன்னும் 1 தான் பெண்டிங். அந்த 1 என்னது? ரெட்டு. ரெட் ஒயிட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது. ஓகே? ரெட் ஒயிட் இதை மேலே கொண்டு போனோம்னா இது கலையும். அப்போ என்ன செய்யணும்? இது மேலே கொண்டு போயிட்டு இதை சேஃபாக டாப் ரோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பழையபடி இந்த க்ரீனை கீழே கொண்டு போயிடணும். ஓகே? எல்லாம் கலைஞ்சிரும். இப்போ நமக்கு 3 ரெடி ஆகிடுது. 3 ரெடி ஆகிடுச்சு. இந்த 1 தான் பெண்டிங். இந்த 1 இங்கே இருக்குது. இது வந்து சேரல அதே போல். அப்போ என்ன செய்யணும்? டாப்பை மட்டும் ஏதாவது சைடு ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த இடத்த மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு டைம் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். அழகாக சேர்ந்துருச்சு பாருங்கள். சேர்ந்து முடிச்சோன்னு நினச்சோம் 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். 1 2. இப்போ பாருங்கள் அழகாக சேர்ந்துருச்சா? ஒரு ப்ளஸ் போட்டாச்சு. ப்ளஸ் போட்டது மட்டும் இல்லை, இங்கேயும் சேர்ந்துச்சு. இங்கே கலர் சேர்ந்துருச்சு, இங்கே சேர்ந்துருச்சு, இங்கேயும் சேர்ந்துருச்சு, இங்கேயும் சேர்ந்துருச்சு. இந்த மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து ஸ்டேஜ் 2ங்க. ஸ்டேஜ் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுதான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ளஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த 4 கார்னர் பார்த்தீங்கன்னா இந்த 4 கார்னரையும் ஒயிட்டாக மாற்ற போகிறோம். அதாவது பார்க்கறதுக்கு உங்களுக்கு இப்படி இருக்கும். ப்ளஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த காயினும் கரெக்டாக இந்த கலரில் மேட்ச் பண்ணி இதே போல் இந்த 4 காயின் மட்டும் செக் வரும். இதுதான் ஸ்டேஜ் 2. ஓகேவா?
இந்த ஸ்டேஜ் 2ல நமக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் 1 2 3 4 இந்த 4ஐயும் ஒயிட்டாக மாற்றணும். இங்கே ஆல்ரெடி ஒரு ஒயிட் ஆல்ரெடி வந்து டிஃபால்ட்டாக வந்திருக்கு. ஆனால் அது வந்து தப்பான ஒயிட். எப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து இன்ட்ரோவில் என்ன சொன்னேன், ஒரு சின்ன சென்டர் பீஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு லெஃப்ட்டில் தான் அந்த கலர் வரும்னு சொன்னேன். இங்கே ஆக்சுவலாக இது ரைட்டில் க்ரீன் வந்ததுக்கு அப்போ இந்த கலர் வந்து இங்கே வரணும். ஓகே, இது இங்கே வரணும். நீங்கள் அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னச்சுன்னா கீழே வேறு எங்கேயாவது ஒயிட் இருக்கான்னு இங்கே வரும். இங்கே ஒரு ஒயிட் இருக்குது. ஒயிட் கூட என்ன இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. அப்போ என்ன சொன்னால் இது ஆரஞ்சு சென்டர் பீஸுக்கு லெஃப்ட்டில் வரணும். ஆரஞ்சு சென்டர் பீஸ் இங்கே இருக்குது. அப்போ அதுக்கு நேரம் சாலையும் கொண்டு வாங்க. இதுதான் ஆரஞ்சு. அப்போ ஆரஞ்சுக்கு லெஃப்ட்னா இந்த இடத்துக்கு இது வரணும். ஓகேவா? இப்போ எனக்கு பிடிச்சிங்க. இந்த காயின் மேலே கொண்டு போனால் நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான். இது லெஃப்ட்டில். அப்போ இந்த காயின் லெஃப்ட்டில் இங்கே போகணும் அப்படின்னா இது என்ன ரைட்டில் மறைச்சி வைக்கணும். அதுக்கப்புறம் லெஃப்ட்டை கீழே இறக்கணும். மறைச்சி வச்சது அதே இடத்துக்கு கொண்டு வரணும். பாருங்கள், அழகாக காயின் சேர்ந்துச்சு பாருங்கள். திரும்ப மேலே கொண்டு போயிடணும். ஓகே, இப்போ சேர்ந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ ஒரு காயின் சேர்த்துட்டோம். இந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த 3x3 சேர்க்குற வீடியோ நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதில் பார்த்துங்க. டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஒன்று சேர்த்துட்டோம். அடுத்து கீழே பாட்டத்தில் எங்கே ஒயிட் இருக்கு, இங்கே ஒரு ஒயிட் இருக்குது. ஒயிட் கூட என்ன இருக்குது, ப்ளூ இருக்குது. அப்போ என்ன செய்யணும், ப்ளூ சென்டர் பீஸ்க்கு லெஃப்ட்டில் இது போகணும். ப்ளூ எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு லெஃப்ட்டான இங்கே வரணும். அப்போ என்ன செய்யணும், பாட்டத்தை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இப்படி ரெண்டையும் சேர்த்து ரொட்டேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரெண்டையும் சேர்த்து ரொட்டேட் பண்ணால் இந்த பேட்டர்ன் வந்து மிஸ் ஆயிரும். ஓகே, நமக்கு இந்த காயின் மாறவே கூடாது. அதனால் பாட்டத்தை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த காயின் இங்கே போனால் அதே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. லெஃப்ட்டில் இருக்க அப்படிங்கனால ரைட்டில் மறைக்கணும், லெஃப்ட்டை கீழே இறக்கணும், மறைச்சி வச்சு அதே இடத்துக்கு கொண்டு போகணும். அழகாக சேர்ந்துடும். மேலே கொண்டு போயிருங்க. இப்போ 2 காயின் சேர்த்துட்டோம் பார்த்தீங்களா? 2 ரோ சேர்த்துட்டோம். பாருங்கள், இது கூட சேர்ந்த மாதிரியே தான் இருக்குது. தப்பான பீஸு. அதை நம்ம அடுத்த முடியும் கிளம்ப புரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்து 2 சேர்த்தாச்சு. அடுத்து பாட்டத்தில் எங்கேயாவது இப்படி ஒயிட் இருக்கான்னு ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு ஒயிட் இருக்குது. என்ன இருக்குது, ஒயிட் வித் ரெட். அப்போ ஒயிட் வித் ரெட்னா எங்கே போகணும், ரெட் கலருக்கு லெஃப்ட்டில் போகணும். இது ரெட் கலரு, இதுக்கு லெஃப்ட்டில் இங்கே வரணும். ஓகே, இந்த கலர் இங்கே போனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒயிட் இப்போ வந்து கீழே இருக்குது. ஒயிட் நம்மளை பார்க்க இருந்ததுன்னா வெறும் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா போட்டு பண்ணல. இப்படி கீழே இருந்தால் நீங்கள் இருந்துச்சுன்னா அதே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான். அதுக்கு முன்னோட்டி இப்படி கீழே இறக்கிட்டு இந்த காயினை இந்த ரெட்டு வெளில தரத மாதிரி திருப்பிக்கணும். இப்போ வெளில வந்துருச்சா? திரும்ப கீழே இருக்குன்னா மேலே கொண்டு போயிருங்க. திரும்பவும் அதே இதை ட்ரை பண்ணுங்கள். ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா இப்போ திருப்புங்க. நம்மளை பார்க்க வச்சுக்கோங்க. இது வந்து இங்கே தான் போகணும். இது ரெட்டுங்க இருக்குன்னு இங்கே வச்சுட்டு இங்கே போக முடியாது. இது போகாது. இப்படி வச்சு பார்க்கும்போது இங்கே போகாது. இது இங்கே வரும் அப்படிங்கும்போது இந்த பக்கம் திருப்பிக்கணும். இந்த மேட்ச் பண்ணிட்டு இந்த பீஸ் இங்கே போகணும். இந்த பீஸ் இங்கே போனால் ரைட் சைடில். அப்போ நினச்சி லெஃப்ட் சைடில் மறைச்சி வைக்கணும். லெஃப்ட்டை கீழே இறக்கணும். மறைச்சி வச்சு அதே இடத்துக்கு கொண்டு போகணும். மேலே கொண்டு போயிடணும். ஓகே, இப்போ நம்ம வந்து 3 அணை சேர்த்துட்டோம். அடுத்து ஒரே ஒரு தான் சேர்க்கணும். என்னென்னா க்ரீன் சேர்க்கணும். க்ரீன் பாட்டத்தில் இருக்க க்ரீன் அண்ட் ஒயிட் எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது. ஓகே, இப்போ இந்த காயின் இங்கே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நினச்சின்னா அதுக்கு நேராக கீழே கொண்டு வந்துக்கணும். இதுக்கு நேராக கீழே கொண்டு வந்துக்கணும். கொண்டாச்சா? இப்போ இந்த பீஸ் மேலே போனால் இது வந்து இது சென்டர் பீஸு ரைட் சைடு லெஃப்ட் சைடு. அப்போ இது ரைட் சைடுனா லெஃப்ட்டில் மறைச்சி வைக்கணும். பாட்டத்தை மட்டும் மறைச்சி வைங்க. அதை கீழே இறக்குங்க. மறைச்சி வச்சது அதே இடத்துக்கு கொண்டு போங்க. மேலே சரிங்களா? அழகாக சேர்த்துட்டோம் பார்த்தீங்களா? ஒரு பீஸ் அழகாக சேர்த்துட்டோம். டாப் ரோ மட்டும் சேர்த்துட்டோம். நீங்கள் டாப் ரோ சேர்த்தா கூட நீங்கள் நினச்சினா கரெக்டாக அந்த அலைன்மெண்ட் மாற்றக்கூடாதுன்னா இந்த க்ரீன் இந்த சென்டர் பீஸ் வந்து அலைன் மாற்றக்கூடாது. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி அப்படியே மேட்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸ்டேஜ் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்து ஸ்டேஜ் 3 பார்க்கலாம். அடுத்து ஸ்டேஜ் 3ங்க. ஸ்டேஜ் 3ல என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ சேர்த்து முடிச்சு இந்த இது கலர் மேட்ச் பண்ண போகிறோம். இந்த 2 எட்ஜ் பீஸையும் சேர்க்க போகிறோம். அதாவது கம்ப்ளீட்டாக இந்த 2 ரோவையும் சேர்க்க போகிறோம். ஓகேவா? இங்கே எப்படி 2 ரோ சேர்ந்துருக்கு, கரெக்டாக சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா? இதே போல் இங்கே பண்ண போகிறோம். இதுதான் ஸ்டேஜ் 3. ஓகேவா? இதுக்கும் அதே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான். 3x3 சேர்க்குற மாதிரி தான் பண்ணணும். அதுக்கு எனக்கு என்ன நினச்சின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற பீஸை இங்கே கொண்டு போகலாம் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா போட்டு. ஓகேவா? நமக்கு வந்து என்னென்னா இந்த இடத்துல ஒரு கலர் எங்கே இருக்குன்னு பாட்டம் ரோவில் மட்டும் தேடி பாருங்க. ஒரே ஒரு கலர் இருக்குது. எங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்க ஒரு கலர் இருக்குது. இந்த க்ரீன் எங்கே போகணும், க்ரீனுக்கு நேராக வைங்க. ஓகே, இப்படி வச்சிங்கன்னா இந்த காயின் இங்கே போகணும். ஓகேவா? இந்த காயின் இங்கே போகணும். அப்போ என்னச்சுன்னா ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இது ஆக்சுவலாக 2 மெத்தடில் இருக்கும். எப்படின்னு இங்கே ஒன்று இருக்குது, வேறு எங்கே இருக்குது, ஒன்று தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஸ்டாண்டிங் பொசிஷன் போகும். ஸ்டாண்டிங் பொசிஷன்னா இது வந்து எப்படின்னா இந்த இதுக்கு நேராக வெளியில் நீட்டிகிட்டு இருக்கீங்களா? இப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. நேராக க்ரீனுக்கு அலைன் பண்ணி இங்கே கொண்டு போயிடலாம். இன்னொன்று ஸ்லீப்பிங் பொசிஷன் ஒன்று இருக்குது. அதை நான் வரும்போது காட்டுறேன். அப்படி ஒரு வேளை வரல அப்படின்னா வீடியோட எண்டில் ஒன்று பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ இந்த காயினுக்கு கொண்டு போய் நினச்சோன்னா இந்த காயின் இதுக்கு லெஃப்ட் சைடு. அதாவது ஃபஸ்ட்டு நினச்சோன்னா நம்ம சேர்க்க வேண்டிய காயினை சென்டராக அலைன் பண்ணிக்கணும். அலைன் பண்ணிவிட்டு அது ஸ்லீப்பிங் பொசிஷனாக ஸ்டாண்டிங் பொசிஷன் பார்க்கணும். இப்போ நமக்கு வந்துருக்கு வந்து ஸ்டாண்டிங் பொசிஷன். உங்களுக்கு ஸ்லீப்பிங் பொசிஷனோட எக்ஸாம்பிள் நான் வந்து இது பண்ணும்போதே உங்களுக்கு வரும். அதை நான் காட்டுறேன். அப்படி வரலன்னா வீடியோட எண்டில் காட்டுறேன். ஓகேவா? இப்போ வந்துருச்சு. இந்த காயினை லெஃப்ட்டில் கொண்டு போன நினச்சோன்னா
ரைட் சைடில் மறைச்சி வைக்கணும். நம்ம 3x3 என்ன பண்ணுமோ அதே தான். அப்படி இது கீழே இறக்கணும், மறைச்சி வச்சதை அதே இடத்துக்கு கொண்டு போகணும், திரும்ப மேலே கொண்டு போயிருங்க. இப்போ என்ன ஆகும், டாப்பில் ஒன்று அடி வாங்கியிருக்கும், ஒன்று மிஸ் ஆகிருக்கும். அது எங்கே இருக்குன்னா கீழே இருக்குது. நமக்கு நேராக வச்சு பார்த்துங்க. இப்போ இது நமக்கு ரைட்டில் இருக்குது. அப்படின்னு வச்சுக்கணும், லெஃப்ட் சைடில் மறைச்சி வைக்கணும், மறைச்சி வச்சதை கீழே இங்கே கொண்டு வரணும், மறைச்சி வச்சு அதே எடுத்து கொண்டு வரணும், மேலே கொண்டு போயிருங்க. பார்த்தீங்கன்னா அழகாக சேர்ந்துருச்சா, க்ரீன் அழகாக அந்த இடத்துக்கு வந்துட்டா. அதே போல் அடுத்து வேறு எங்கேயா ஸ்டாண்டிங் பொசிஷன் இருக்கான்னு பாருங்க. இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, ஒன்று கலைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. என்னது, ஆரஞ்சு. அப்போ ஆரஞ்சுக்கு நேரம் அதை அலைன் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுங்க, எந்த கலர் அப்படிங்கிற உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். இதுவும் ஸ்டாண்டிங் தான், இதுதான் ஸ்லீப்பிங். ஆக்சுவலி இது ஸ்லீப்பிங், ஸ்டாண்டிங். இப்போ இதில் வந்து எந்த கலரை கொண்டு வரணும் கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் வந்து என்னென்னா என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு நேரம் சிங்கிள் கலராக பார்த்துங்க, சிங்கிள் கலர் இருக்கும், சிங்கிள் கலர் மேட்ச் பண்ணுங்கள். ஆரஞ்சுக்கு நேரம் மேட்ச் பண்ணுங்கள், ஆரஞ்சு நேரம் மேட்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த கலர் எங்கே போகணும், இங்கே போகணும். இது லெஃப்ட்டில் போகணும்னு நினச்சணும், ரைட் சைடில் மறைக்கணும், லெஃப்ட் சைடு கீழே இறக்கணும், மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு போகணும், மேலே கொண்டு போயிருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக டாப்பில் ஒரு ஒயிட் மிஸ் ஆகிருக்கும், அதை திரும்ப பழையபடி ஹைட் அண்ட் சீக் ஃபார்மை போட்டு மேலே கொண்டு போயிருங்க. இது ரைட் சைடு அப்படின்னா லெஃப்ட்டில் மறைங்க, கீழே இறக்குங்க, மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு போங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக சேர்த்துட்டோமா. அடுத்த காயின் சேர்த்தோம். அடுத்த கீழே என்ன இருக்குது பாருங்கள், ஸ்டாண்டிங் பொசிஷனில் எதாக இருக்கா பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஸ்டாண்டிங்கில் சிங்கிள் கலர் இல்லை. நமக்கு வந்து இங்கே சேர்த்துட்டோம், இங்கே சேர்த்துட்டோம். இங்கே வந்து ஒரு ரெட்டு வரணும், இங்கே ஒரு ப்ளூ வரணும். நல்லா பார்த்துங்க, இங்கே வரக்கூடிய ரெட் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, இங்கே வரக்கூடிய ப்ளூ இங்கே இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி வந்ததுன்னா என்ன செய்யணும்னா, ஒரு டம்மியான காயின் இந்த இடத்துக்கு கொண்டு போனால் இது வெளில வந்துடும். அப்போ டம்மியான காயின் நினச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு நேரம் வச்சுக்கோங்க, இந்த காயினும் கொண்டு போகலாம். இதுக்கு நேரம் கீழே அலைன் ஆகிறதான் கொண்டு போக முடியும். இந்த காயின்லாம் கொண்டு போக முடியாது, இந்த காயின்லாம் கொண்டு போக முடியாது. எப்பவுமே இதுக்கு நேரம் அலைன் ஆகிறது தான் கொண்டு போக முடியும். இந்த காயினை கொண்டு போய் நினச்சினோம், இதில் இடது பக்கம் அப்போ வலது பக்கம் மறைச்சி வைங்க, இடது பக்கத்து கீழே இறக்குங்க, மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு போங்க. டம்மியாக ஒரு காயின் கொண்டு போகிற வேறு இல்லை. அப்போ உங்கள் ஒயிட் மிஸ் ஆகிருக்கும், அந்த ஒயிட்டை திரும்ப அலைன் பண்ணி அதை எடுத்து கொண்டு போங்க, ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா போட்டு. அவ்வளோதாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பீஸ் இங்கே வந்துருச்சா. அப்போ அது இங்கே இருந்த ப்ளூ எங்கே வந்துருக்குன்னா வெளில வந்துட்டு இந்த வந்துருச்சு. இதுவும் ஸ்டாண்டிங் பொசிஷனில் தான் இருக்குது. அப்போ ப்ளூக்கு நேரம் அலைன் பண்ணுங்கள். இதை இங்கே கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த கலர் வெளில வந்துடும். இதை இங்கே லெஃப்ட்டில் கொண்டு போனீங்கன்னா ரைட்டில் மறைக்கணும், இதை கீழே இறக்கணும், மறைச்சி வச்சதை அதே எடுத்து கொண்டு வரணும், பாட்டம் ரோவை மட்டும் ரொட்டேட் பண்ணி அப்படி கீழே இறக்குனதை மேலே கொண்டு போயிருங்க. இப்போ இங்கே ஒன்று மிஸ் ஆகிருக்கும், அந்த மிஸ் ஆன பீஸை கரெக்டாக சேருங்க, அதே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா போட்டு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்க நம்பிக்கையில் நான் வேகமாக பண்ணுறேன். தெரியலைன்னா சொல்லுங்கள், நான் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக நான் வீடியோ வச்சுருக்கேன், அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுவும் சேர்த்தாச்சு. ஓகே, லாஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, லாஸ்ட்டு காயின்னா ரெட்டும் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் சாம்பிள் காட்டுறதுக்கு ஸ்லீப்பிங் பொசிஷன் வரவே இல்லை. அதனால் வீடியோ எண்டில் நான் ஸ்லீப்பிங் பொசிஷன் காட்டுறேன். எல்லாமே ஸ்டாண்டிங் பொசிஷனாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஸ்லீப்பிங் பொசிஷன் என்னென்னா, இந்த காயின் வந்து இப்படி படுத்தாப்புல வந்தால் என்ன ஆகுனா, இங்கே வச்சு சேர்க்கறதுக்கு பதில் இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே வச்சு சேர்க்கணும். அவ்வளோதாங்க, சிம்பிள் மெத்தடுங்க. ஓகேவா, ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருந்துச்சுன்னா அந்தந்த கலருக்கு நேராக வச்சு இங்கே சேர்க்கணும். ஸ்டாண்டிங் பொசிஷனில் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் வச்சு சேர்க்கணும். அவ்வளோதான். அதை நான் கடைசியில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஒரு வீடியோவை. போயிடுச்சு. இப்போ இந்த காயினுக்கு போன நினச்சோன்னா அதே போல் மறைக்கணும். அவ்வளோதாங்க, பக்காவாக 2 ரோ சேர்த்துட்டோம். பார்த்தீங்களா, அழகாக 2 ரோ சேர்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டேஜ் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ஸ்டேஜ் 3 தாங்க. உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறக்காண்டி ஒரு காம்பினேஷன் வச்சு காட்டுறேன். அதாவது என்னன்னா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து வந்த 4 காயினுமே ஸ்டாண்டிங் பொசிஷன் வச்சு அதனால் ஈஸியாக சேர்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்லீப்பிங் பொசிஷன், இதுதான் ஸ்லீப்பிங் பொசிஷன். அதாவது படுத்தாப்பில் இருக்கும். இது வந்து இப்படி நின்னா ஸ்டாண்டிங் பொசிஷன், இப்படி படுத்தா ஸ்லீப்பிங் பொசிஷன். இப்போ இப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வழக்கமாக என்ன பண்ணுவீங்க, இது வந்து ரெட் அப்படின்னா ரெட்டுக்கு நேரம் அலைன் பண்ணுவீங்க, ரெட்டுக்கு நேரம் அலைன் பண்ணிட்டு இதை இங்கே கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா போடுவீங்க. அந்த மெத்தடில் போட்டால் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது பண்ணி வச்சுருக்கேன், ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் ப்ளூ நான் சேர்த்து வச்சுருக்கேன். சேர்த்தா என்ன பாருங்கள், கரெக்டாக சேராது, தெரியுதா, அப்படி தூக்கிட்டு நிற்கும், கரெக்டான இடத்துல பொசிஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கேஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த காயின் எங்கே போகணும்னா இந்த ரெட்டுக்கு லெஃப்ட் சைடில் போகணும், இந்த சிங்கிள் கலர் இங்கே போகணும். இங்கே வச்சு போட்டால் போட்டுரும், ஆனால் இந்த மாதிரி வரும். இப்படி வராமல் இருக்க நினச்சிங்கன்னா இந்த காயின் பாட்டத்தை மட்டும் ரொட்டேட் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஆப்போசிட்டில் வச்சு இப்போ ரைட் சைடில் அனுப்புங்க. அதே மெத்தட் தான், இங்கேருந்து பண்ணாமல் இந்த கலர் காம்பினேஷன் தப்பாக வச்சுட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக பொசிஷன் ஆகிருக்கும். பாருங்கள், பண்ணி காட்டுற பாருங்க. இது ரைட்டில் போனால் நினச்சிக்கணும், லெஃப்ட்டில் மறைக்கணும், இந்த இடத்த மட்டும் கீழே இறக்கணும், மறைச்சி வச்சதை அதே இடத்த கொண்டு வரணும், கீழே இறக்குனதை பழையபடி மேலே கொண்டு போயிருங்க. இப்போ என்ன ஆகும், ஒரு ஒயிட் மிஸ் ஆகும். அந்த கலர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதை நமக்கு நேராக வச்சுக்கோங்க. நமக்கு இல்லை இடது பக்கம் இருக்குது. அப்போ இதை வலது பக்கம் மறைச்சிங்க,
இடது பக்கத்தை அப்படியே கீழே இறக்குங்க, மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு போங்க, மேலே கொண்டு போயிருங்க. அவ்வளோதான், சேர்த்துருங்க. இப்போ பார்த்தீங்களா ரெட் அழகாக சேர்ந்துருச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நான் வச்சே காமிச்சிட்டேன். இப்படி தப்பாக வரதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தடு. ஆப்போசிட்டில் வச்சு சேர்த்திங்கன்னா ஈஸியாக சேர்த்துடலாம். ஓகேவா? நம்ம அடுத்து ஸ்டேஜ் 4 போகலாம். அடுத்து ஸ்டேஜ் 4ங்க. இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 2 முடிச்சிட்டோம். ஸ்டேஜ் 4ல் என்ன பண்ண போகிறோம்னா 2 ரோ முடிச்சதுக்கப்புறம் அப்படி பின்னாடி பாட்டத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட போகிறோம். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது 2 ரோ 3 காஸ்டில் அதே மெத்தட் தான். 2 ரோ சேர்த்து முடிச்சா என்ன பண்ணுவோம், கீழே ஒரு ப்ளஸ் போடும் பார்த்தீங்களா, அதே தான் இங்கேயும் போட போகிறோம். ஓகேவா? இந்த ப்ளஸ் போடுறதுல நிறைய காம்பினேஷன் இருக்குது. ஆல்ரெடி வந்து ஒரு 3 காம்பினேஷன் தான். ஒரு டாட் வரும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜே மாதிரி வரலாம், இல்லை ஜேன்னு சொல்லிக்கலாம், இல்லை எல்னு வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு டாட் மட்டும் வரும், இல்லை அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் லைனாக வரும், இந்த மாதிரி வரும். ஓகேவா? இந்த 3 மெத்தட் தான். இந்த 3 மெத்தடுக்குமே நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். உங்கள் டவுட்னா கேளுங்க, அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அதில் எந்த மெத்தட் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நமக்கு என்ன மெத்தட் வந்திருக்குன்னு பாருங்கள். நமக்கு வந்து என்ன மெத்தட் வந்திருக்குன்னா, இப்போ நமக்கு எல் மெத்தட் வந்திருக்கு. இது எல்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காயினை மறந்துடுங்க. மொத்தம் இந்த 4 தான். இந்த 2 இங்கெல்லாம் எல்லோ இருக்குது அப்படின்னு நினைக்காங்க. எல்லோ இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து எல் வந்திருக்கு. இந்த எல் மாதிரி இருந்தால் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ஜே மாதிரி மாற்றிக்கணும். ரொட்டேட் பண்ணி ஜே மாதிரி வச்சுங்க. இப்போ ஜே மாதிரி ஆயிடுச்சா? ஜே மாதிரி ஆயிடுச்சு. இங்கே கலர்லாம் மேட்ச் ஆகிருக்கணும். இப்போ தலையில் பிடிச்சிக்கிட்டோம். ஓகேவா? தலையில் பிடிச்சிட்டு ஜே மாதிரி பிடிச்சிங்க. இப்படி ஜே மாதிரி பிடிச்சிங்க. இப்படி ஆக்சுவலாக வந்து இந்த காயின்னா இப்படி கரெக்டாக வந்து ரெக்டாங்கிளாக இப்படி சதுரமாக பிடி கரெக்டாக இருக்கும். இந்த காயினை இப்படி திருப்பி பிடிக்க மாதிரி இருக்கும். ஓகே? இப்படி திருப்பி பிடிக்கும். இப்போ தான் ஜே மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இருந்து இதை வந்து நீங்கள் வந்து ப்ளஸ்ஸாக மாற்ற நினச்சிங்கன்னா நான் நிறையா மெத்தட் இருக்குது. ஈஸியான மெத்தட் திரும்பவும் சொல்கிறேன். அந்த மெத்தடும் நினைவில் இருக்கிறக்காண்டி பாட்டல் மூடி மெத்தட்னு வச்சுக்கோங்க. ஓகே? லிட் மெத்தட். ஓகே? அது என்ன சொன்னோன்னா இந்த இடத்துல இதுதான் ஒரு பாட்டில்னு வச்சுங்க. இது ஒரு பாட்டில். பாட்டிலோட மூடி இது என்னச்சுன்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடில் பாட்டில் கவுக்கணும். இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஓகேவா? பாட்டில் ரைட் சைடில் கவுத்தாச்சு. இப்போ இது மூடி. ஓகே? இந்த மூடி என்னச்சுன்னா ஒரு டைம் டைட் பண்ணணும். டைட் பண்ணிட்டீங்களா? இப்போ பாட்டில் மூடி இங்கே போயிடுச்சு. டாப்பை இன்னொரு டைம் டைட் பண்ணுங்க. இது 3ஆவது ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு என்ன செய்றீங்க, நேராக இருக்க பாட்டில் ரைட் சைடில் சாய்க்கிறீங்க. சாய்ச்சோன்னே அந்த மூடியை ஒரு டைம் டைட் பண்ணுறீங்க. மூடி இங்கே வந்துடுச்சு. அப்புறம் டாப்பை ஒரு டைம் டைட் பண்ணுறீங்க. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து என்னச்சுன்னா இந்த டைட் பண்ணதை பழையபடி அன்டு பண்ணணும். இந்த இடத்துல டைட் பண்ணீங்களா, அது திரும்ப லூஸ் பண்ணுங்கள். டாப்பை டைட் பண்ணீங்களா, அதையும் லூஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து என்ன ஆகும், பாட்டில் ரைட் சைடில் சாய்ச்சிங்களா, அதை பழையபடி நேராக்கிடுங்க. ஓகே. இப்போ நமக்கு என்னாச்சு, அப்போ ஜே இருந்துச்சா, ஜே எல் மாதிரி தான் இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ஆகிடுச்சு. ஸ்ட்ரெயிட் லைனாக தான் நினச்சிக்கணும். திரும்ப அதே மெத்தடை இன்னொரு டைம் போட்டுருங்க. என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பாட்டில் ரைட் சைடு சாய்க்கணும். மூடியை ஒரு டைம் டைட் பண்ணணும். அது மேலே போயிடும். அதை ஒரு டைம் டைட் பண்ணணும். அப்புறம் டைட் பண்ணதை லூஸ் பண்ணணும். இங்கே டைட் பண்ணதையும் லூஸ் பண்ணணும். ரைட் சைடு சாய்ச்ச அந்த பாட்டிலை நேராக்கிடணும். ஓகே? இது சம்மந்தமாக டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நாங்கள் அழகாக ப்ளஸ் வந்துச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் டவுட்னா கேளுங்க, அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஈஸியாக ப்ளஸ் போட்டாச்சு. ஓகே? ஸ்டேஜ் 4 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து ஸ்டேஜ் 5ங்க. ஸ்டேஜ் 5ல என்ன பண்ணணும்னா இந்த ப்ளஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இந்த கலர் இருக்குங்களா, இந்த கலர்லாம் வந்து அந்தந்த கலரோட கரெக்டாக மேட்ச் பண்ணணும். எப்படின்னா இது பாருங்க, இப்படி பாருங்கள். ப்ளஸ் போட்டு முடிச்சோன்னா இப்போ ப்ளூனா ப்ளூ கலரு, ரெட்னா ரெட்டு, க்ரீனா க்ரீனு, ஆரஞ்சுனா ஆரஞ்சு, இந்த மாதிரி இதையும் மேட்ச் பண்ணணும். உங்களுக்கு வந்து இந்த ப்ளஸ் போடுற மெத்தட் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதில் எதுவும் டவுட் அப்படின்னா நீங்கள் எனக்கு கேளுங்க. இது வந்து இந்த ஒரு மெத்தட் மட்டும் இல்லை, நிறைய மெத்தட் இருக்குது. ஜே ஃபார்முலா, அதுக்கப்புறம் எஃப்ஆர்யூ, அந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. நீங்கள் தேவைன்னா சொல்லுங்கள். இப்போ இந்த மெத்தடில் இந்த கலரை மேட்ச் பண்ணணும். இதுக்கும் அதே போல் ரெண்டு மெத்தட் தான் இருக்கலாம். எப்படிலாம் இருக்கலாம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கலர்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கணும். இது ஆரஞ்சுனா ஆரஞ்சுக்கு நேரம் மேட்ச் பண்ணுங்கள். இங்கே ஆரஞ்சு மேட்ச் ஆகிடுச்சு, ப்ளூ மேட்ச் ஆகிடுச்சு, க்ரீன் மேட்ச் ஆகலை, ரெட்டு மேட்ச் ஆகலை. இது ஒரு மெத்தட் வரலாம். இல்லை அப்படின்னா எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இங்கே ஆரஞ்சு மேட்ச் ஆகிருக்கும், இங்கே ப்ளூ மேட்ச் ஆகிருக்காது, இங்கே க்ரீன் மேட்ச் ஆகிருக்கும். இது சம்மந்தமாக நான் வந்து உங்களுக்கு தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன். அது என்ன, ரெண்டு டைப் தான் வரும். ஒன்று வந்து அடுத்தடுத்த பக்கம் வந்து மேட்ச் ஆகும், இன்னொன்று வந்து ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம் மேட்ச் ஆகும். இந்த 2 மெத்தட் தான் வரும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன செய்யணும்னா இது மேட்ச் ஆகிடுச்சு, இது மேட்ச் ஆகிடுச்சு. இந்த ரெட்டை வந்து இந்த பக்கம் கொண்டு வரணும், இந்த க்ரீனை இங்கே கொண்டு வரணும். கொண்டு வந்தால் கரெக்டாக வந்து எல்லாம் கலர் ஆயிரும். ஸோ இந்த இதை என்ன பண்ணணும்னா இதை இங்கேயும் இது இங்கேயும் ஸ்வாப் பண்ண என்ன செய்யணும், இந்த இடத்துல ரெண்டுக்கு சென்டரில் என்ன ஃபார்முலா போடணும்னா கார்னர் ஃபார்முலா போடணும். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கார்னர் ஃபார்முலா தான். என்ன செய்யணும், கார்னர் ஃபார்முலா போடும்போது முதல்ல என்ன செய்யணும்னா கியூபை வந்து தலைகீழ பிடிச்சிக்கணும். தலைகீழ பிடிச்சிட்டு இப்படி பாருங்கள், இங்கே சேர்ந்துருக்குது, இங்கே சேர்ந்துருக்கு, மேலே டாப்பில் போயிட்டு இருக்கட்டும். இங்கே சேர்ந்த பீஸு, இங்கே சேர்ந்த பீஸு,
இங்கே சேராத பீஸு, இங்கேயும் சேராத பீஸ். அப்போ இந்த இடத்துல கார்னர் ஃபார்முலா பண்ணணும். கார்னர் ஃபார்முலா என்ன செய்யணும்? இந்த ஒயிட் கலரை கீழே கொண்டு வந்து அப்படி பாட்டத்தை மட்டும் ரொட்டேட் பண்ணி பழையபடி அதை எடுத்து கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னச்சுன்னா இதை கீழே இறக்கணும். இது முதல் ஸ்டெப். கீழே இறக்கிட்டு பாட்டத்தை மட்டும் 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். 1 2. அதுக்கப்புறம் கீழே இறக்குனதை பழையபடி மேலே கொண்டு போயிருங்க. அடுத்து பாட்டத்தை மட்டும் இன்னும் ஒரு முறை 3. அடுத்து மேலே இறக்குனதை திரும்ப கீழே கொண்டாங்க. அடுத்து பாட்டத்தை இன்னொரு டைம் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்கே கலைஞ்ச பீஸ் அழகாக வந்து சேர்ந்துடும். சேர்ந்துருச்சா? கீழே கொண்டு போய் மேலே கொண்டு போயிருங்க. இப்போ கலர் மேட்ச் பண்ணி பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? ரெட்டுக்கு நேரம் மேட்ச் பண்ணுங்கள். அழகாக எல்லாமே மேட்ச் ஆகி பாருங்கள். மேட்ச் ஆகிடுச்சு, மேட்ச் ஆகிடுச்சு, மேட்ச் ஆகிடுச்சு, மேட்ச் ஆகிடுச்சு. ஸ்டேஜ் 5 சூப்பராக முடிச்சிட்டோம். ஓகேவா? இதில் வேறு எதுவும் காம்பினேஷன் வீடியோனா எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து ஸ்டேஜ் 6ங்க. என்னன்னா இப்போ நம்ம வந்து 2 ரோ முடிச்சிட்டோம், ப்ளஸ் போட்டோம், இந்த கலர் மேட்ச் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது இந்த 4 கார்னர் காயின் தான் சேர்க்கணும். ஓகேவா? இந்த 4 கார்னர் காயின் சேர்க்கறதுக்கு முதல்ல இந்த 4 கார்னர் காயினையும் கரெக்டான காயினை கொண்டு வரணும். எப்படி அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன வரணும்னா, ஒரு எல்லோ வரணும், கூடவே க்ரீன் வரணும். ஆனால் அங்கே வந்து என்ன இருக்குது? ப்ளூ இருக்கு. அப்போ இது தப்பான காயின். இந்த இடத்துக்கு என்ன வரணும்? ஒரு ரெட் வரணும், எல்லோ வரணும். ஆனால் இதுவும் தப்பான காயின். இந்த இடத்துக்கு என்ன வரணும்? ஒரு ப்ளூ வரணும், எல்லோ. அப்போ இதுவும் தப்பான காயின். இந்த இடத்துக்கு என்ன வரணும்? ஒரு ஆரஞ்சு வரணும், ஒரு எல்லோ வரணும். அப்போ இது கரெக்டான காயின் தான். இருக்கிற மெத்தட் தான் தப்பு. எப்படி நம்ம மாற்றணும்னா இந்த மாதிரி மாற்றணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இங்கே இருக்குது, அடுத்து ப்ளூ இங்கே இருக்குது, எல்லோ இங்கே இருக்குது. ஸோ இது கரெக்டான காயின் தான். இருக்கிற மெத்தட் தான், அதை ஓரியன்டேஷன் மட்டும் தான் போகணும். இது கரெக்டான காயின் தான். ஓகேவா? இங்கேயும் அதே தான். க்ரீன் இங்கே இருக்குது, எல்லோ இங்கே இருக்குது, ஆரஞ்சு இங்கே இருக்குது, அடுத்து ரெட் இங்கே இருக்குது, க்ரீன் இங்கே இருக்குது. அப்போ கரெக்டான இந்த மாதிரி கரெக்டான காயின் கரெக்டான இடத்துக்கு மாற்றுறது தான் அடுத்த ஸ்டேஜ். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து இங்கே வந்து கரெக்டான காயின் இந்த 1 மட்டும் தான் கரெக்டான காயின் இருக்குது. அதை வழக்கம் போல் கீழே எப்படி வச்சுங்க. ஓகேவா? இடது பக்கம் வச்சுங்க. இது மட்டும் தான் கரெக்டான காயின். இது தப்பான காயின், இது தப்பான காயின், இது தப்பான காயின். 3 காயின் தப்பான காயினாக இருக்குது. இது சரி பண்ணுறதுக்கு ஈஸியான ஃபார்முலா என்ன பண்ணால், நிறைய மெத்தட் இருக்குது. ஈஸியான ஃபார்முலா எல் ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, இடது பக்கத்தில் சேர்ந்தது, அதாவது இது கரெக்டான இருக்கிறது இந்த இடத்துல இடது பக்கத்தில் வச்சுங்க. இது தப்பானது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இது கலையாமல் இந்த 3 இடம் மாற்றுறதுக்கு தான் எல் ஃபார்முலா. ஒரு டைம் போட்டால் மேக்ஸிமம் வந்துடும். அப்படி இல்லைன்னா 2வது டைம் போட்டால் கட்டாயமாக வந்துடும். ஓகே? அந்த 2 டைம் தான் வரும், அதுக்கு மேலே வராது. ஓகேவா? சேர்ந்த பக்கத்தை இடது பக்கம் வச்சுங்க. ஒருவேளை உங்களுக்கு 4 காயினுமே தப்பான காயினாக இருந்துச்சுன்னா, நார்மலாக ஒரு டைம் போடும்போது எல் ஃபார்முலா போடும்போது ஏதாவது ஒரு பக்கம் கண்டிப்பாக சேர்ந்துடும். அந்த பக்கத்தை இடது பக்கத்தில் வச்சுக்கணும். இப்போ நமக்கு டிஃபால்ட்டாக 1 வந்ததுனால அதை இடது பக்கம் வச்சுக்கிட்டு அப்படி எல் ஃபார்முலா. எல் ஃபார்முலா இங்கே தான் போடணும். ஓகே? இந்த பக்கமும் இந்த பக்கம் போடணும். என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடை மட்டும் கீழே இறக்கணும். கீழே இறக்கிட்டு இதை வந்து அப்படியே பாட்டத்தை மட்டும் திருப்பி ரைட்டில் திருப்பி வச்சிடணும். ஒரு எல் மாதிரி இப்படி போட்டு இப்படி திருப்பி விடணும். இப்படி போட்டு வச்சுட்டு அதே போல் இடதுக்கிட்டும் எல் போடணும். என்ன செய்யணும்? இடது பக்கத்தை அப்படி திருப்பணும், இந்த பக்கத்தை திருப்பணும். இந்த பாட்டத்தை மட்டும் இப்படி திருப்பிடணும். இப்படி திரும்ப என்ன ஆகும்னா, இது கலையும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே கலைஞ்சது திரும்ப சேர்ந்துடும். இது மேலே கொண்டு போயிருங்க. இந்த கலைஞ்ச பீஸை பாட்டத்தை சரி பண்ணி அதே இடத்துக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு திரும்ப இதையும் மேலே கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு திரும்ப இந்த கலர் மேட்ச் பண்ணுங்க. என்ன ஆரஞ்சுன்னா ஆரஞ்சு இங்கே இருக்குது. அவ்வளோதான். இதுதான் எல் ஃபார்முலா. இப்போ பாருங்கள் என்ன ஆகும்னா, இது கலையலை, பட் இந்த காயின் மாறிடுச்சு பாருங்கள். இது மாறி இருக்குது. ஒரு டைம் போட்டு சேரல. அப்போ நினச்சோன்னா அப்படி மாற்றா இன்னொரு டைம் அதே எல் ஃபார்முலா பண்ணணும். இந்த பக்கம் கீழே இறக்கணும், பாட்டத்தை எல் மாதிரி திருப்பணும், அதுபோல் லெஃப்ட்டில் திருப்பணும், லெஃப்ட்டில் கீழே இறக்கணும், பாட்டத்தை இடது பக்கமாக திருப்பணும். இப்போ இந்த காயின் அழகாக வந்து சேர்ந்துடும். இது மேலே கொண்டு போயிருங்க. இந்த காயின் சேராமல் இருக்கும். இதை ரொட்டேட் பண்ணி அதை எடுத்து கொண்டு போயிருங்க. திரும்ப மேலே கொண்டு போயிருங்க. இப்போ இந்த காயின் நேரம் ஆரஞ்சை மேட்ச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் அழகாக சேர்ந்துருக்கு பாருங்கள். சூப்பராக கரெக்டான இடத்துல வந்து உட்காந்துச்சு பாருங்கள். க்ரீன் அதுவும் வந்துடுச்சு, இதுவும் வந்துடுச்சு, இதுவும் வந்துடுச்சு, இதுவும் வந்துடுச்சு. இந்த 2 மட்டும் தான் சேரல. ஓகேவா? இந்த 2 நம்ம அடுத்த ஸ்டேஜில் பார்க்கலாம், லாஸ்ட் ஸ்டேஜில் பார்க்கலாம். அடுத்து கடைசி ஸ்டேஜுங்க. கடைசி ஸ்டேஜில்னா எல்லாமே சேர்த்து முடிச்சிட்டோம். இந்த 2 மட்டும்தான் மாற்றணும். இது கரெக்டான காயின் தான். இந்த ப்ளூ வந்து இந்த பக்கம் வரணும், இந்த எல்லோ இந்த பக்கம் வரணும். அதே போல் இந்த ஆரஞ்சு இந்த பக்கம் வரணும், இந்த எல்லோ இந்த பக்கம் வரணும். இப்படி இருந்தால் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக 3x3 போடுற அதே டபுள் சைட் கார்னர் ஃபார்முலா எப்படி போடணும்னா, இடது பக்கத்தில் சேர்ந்த பீஸ் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கார்னர் ஃபார்முலா போடும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக இதுவும் சேர்ந்துடும். ஓகேவா? அது ஒரு டைம் போட்டால் சேரும். அப்படி சேரலாம் 2வது டைம் அதே மாதிரி போட்டிங்கன்னா கட்டாயம் சேர்ந்துடும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். ஒரு டைம் திருப்பியாச்சு. பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். அடுத்து இது மேலே ஏற்றிடுங்க. பாட்டத்தை இன்னொரு முறை ரொட்டேட் பண்ணுங்கள். மேலே எத்தனை திரும்ப கீழே கொண்டாங்க. பாட்டத்தை இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். சேர்ந்துடும். மேலே கொண்டு போயிருங்க. இப்போ என்ன இதெல்லாம் கலைஞ்சிருக்கும். இது சரி பண்ணிட்டு நினச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி பிடிச்சிட்டு இடது பக்கமும் அதே கார்னர் ஃபார்முலா பண்ணணும். கீழே இறக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? பாட்டத்தை இடது பக்கமாக 2 டைம் 1 2 கீழே இறக்கணும். மேலே கொண்டு போங்க. பாட்டத்தை இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். மேலே கொண்டு போனால் திரும்ப கீழே கொண்டாங்க.
பாட்டத்தை இன்னொரு முறை சேர்ந்துடும். அப்படி மேலே கொண்டு போயிருங்க. இப்போ என்னாச்சு, இப்போ சேரலைனா வருத்தப்படக்கூடாது. இன்னும் ஒரு முறை போட்டோம்னா கட்டாயமாக சேர்ந்துடும். அதே ஃபார்முலா. ஒரு சைடு கீழே இறக்கணும், பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும், கீழே இருக்கிற மேலே கொண்டு போயிடணும், பாட்டத்தை இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணணும், மேலே கொண்டு போகணும், திரும்ப கீழே கொண்டாங்க, பாட்டத்தை இன்னொரு டைம் சேர்ந்துடும், மேலே கொண்டு போயிருங்க. அப்படி கை மாறாமல் இந்த பக்கம் கீழே இறக்கணும். இப்போ பாட்டத்தை இடது பக்கமாக 2 டைம், 1 2 அப்படி இதை மேலே ஏற்றுங்க, இன்னொரு ரொட்டேட் பண்ணுங்கள், மேலே ஏற்றினதை கீழே கொண்டாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு தெரியுங்க நம்பிக்கையில் நான் வேகமாக பண்ணுறேன். ஓகே, அழகாக செஞ்சு பார்த்தீங்களா, விண்மில் கியூப்பை நம்ம அழகாக சேர்த்தோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இவ்வளோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது, நான் இப்போ தாங்க ஃபஸ்ட்டு சேர்க்குறேன், இதை சேர்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுங்கள். நான் பொறுமையாக டீட்டெயிலாக, ஏன்னா இந்த வீடியோ வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக சொன்னால் வீடியோ லென்த் ரொம்ப ஜாஸ்தியாக அப்படிங்கிறனால எல்லாமே 3x3 ரெஃபர் பண்ணி சொல்லிட்டேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அதை வச்சு ஈஸியாக சேர்த்துடலாம். ஓகே, நன்றி. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.